அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முந்தின வீடியோவில் சிசேரியன் குறிப்பில் உள்ள நுணுக்க வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் அதோட தொடர்ச்சியா இப்ப சொல்றேன். அப்ப நுணுக்கமா நான் சில இந்த சிசேரியன்ல நுணுக்கங்களை உணர்ந்த போது பெற்றோர் ஜாதகத்தை பார்த்து பிள்ளையோட திறனை உணர்ந்து அப்புறம் நாள் குறிக்கிறது வெகு துல்லியமாக இருக்கும்னு விளக்கியிருக்கேன். இதுலயும் இன்னும் நுணுக்கமா பெற்றோர் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் ஒருபடி மேல போய் பெற்றோர் என்ன துறையில் இருக்கிறார், ஐடியில் இருக்காரா, மருத்துவரா இருக்காரா அப்படிங்கிற அமைப்பை பார்த்துக்கிறணும். தாயார் சத்தானவரான்னு பார்த்துக்கிறணும். சில பேர் வேலைக்கு போவாங்க. இதுல ஒரு நுணுக்கம் சொல்றேன். 4ஆம் இடத்தோடும் சந்திரனோடும் ராசிக்கு 4ஆம் இடத்தோடும் சுபத்துவமாக குறு தொடர்பு கொண்டால் பேங்க்லயோ ஆசிரியராகவோ சொல்லிக் கொடுக்குற அமைப்புல டியூஷன் எடுக்கக்கூடிய அமைப்புல கூட சுபத்துவ பாவத்துவம் எப்படி இருப்பார் அதை பார்த்துக்கிட்டு குறிக்கும் பொழுது நம்ம சத்தான லக்கணங்களை குறிச்சிட்டு வரும் பொழுது 9ஆம் இடம் இப்ப வக்கீலா இருக்காருன்னா சனி சுப தொடர்பா இருக்கும். அந்த பிறக்க போற குழந்தைக்கு குறிக்கக்கூடிய லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடம் சூரியனோட சனி சுபத்துவ தொடரும் போது வக்கீல் தொழில். அப்ப அவருக்கு இந்த குழந்தை, அதாவது ரிவர்ஸா நம்ம பார்க்கிறோம். இதுதான் குடும்ப ஜாதகங்களை பார்க்கக்கூடிய முறையில கண்டறிந்த விஷயங்கள். இது என்னுடைய நெருங்கிய குருநாதருடைய சுபத்துவ பாவத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் மேல் நோக்கி போறேன். அப்ப ஒரு ஜாதகத்துல பிள்ளையோட திறனையும் பிள்ளை ஜாதகத்துல தந்தை திறனை அறியலாம்னு சொல்றேன்னா அதுதான் இங்க நான் எடுத்த விஷயம். அப்ப ஒண்ணு எடுத்துட்டோம்னா தாய் ஆட்டோமேட்டிக்கா அவங்க இருக்கிற துறை அங்க காட்டும். 4ஆம் இடம் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்தோட கடக வீட்டோட இருக்கும். அப்பாவுக்கு சிம்ம வீட்டோடையும் அந்த சனி தொடர்பு கொண்டு இருக்கும். இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் நம்ம குறிக்கிற நேரம் தவறாது. 10 நிமிஷம் முன்ன பின்ன போகும், அவ்வளவுதாங்க. தொழில்முறை ஜோதிடர்கள் சரியா சொல்லி பாருங்க, கரெக்டா இருக்கும். இதான் நான் உணர்ந்த விஷயங்களை வெளியே சொல்லணும். குருஜையா சொல்றாங்க, அதை காட்டிலும் நம்ம சில விஷயங்கள் அப்ப நம்ம வாழ்நாள் பூராமே சொல்லிக் கொடுத்தவர், நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் குருநாதர் தான். அவரை மீற முடியாது, அவருக்கு மேல நம்ம போயிட்டு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனாலும் நம்மளுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள், அதுதானே அவரே விரும்புறாரு. ஒரு மேடையில் கூட சொன்னாரு, என்ன மாதிரி சொல்றதுக்கு நான் இருக்கேன், உங்களை மாதிரி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. நான் மேடையில் இருந்தேன். நான் பெரும்பாலும் ஐயா சொல்ற வார்த்தைகளை பெரும்பாலும் யூஸ் பண்றதே கிடையாது. சுபத்துவ வார்த்தை சொல்லணும், அதை ஒலி வெள்ளம் சொல்ல முடியுமா, சுபத்துவம் இது வார்த்தைகள் வரும். ஆனா சில விஷயங்கள் நான் முன்ன போறேன். அதே மாதிரி ஒரு பெற்றோர் ஜாதகத்துல குடும்ப நிலையவும் 5ஆம் அதிபதி நிலையை வைத்து தற்காலத்துக்கு ஏற்ற வகையில ஒத்த குழந்தையா 2 குழந்தையா 3 குழந்தை இது வரைக்கும் வரும். அந்த காலத்து மாதிரி 10 குழந்தைங்களுடைய பாட்டனார்கள் 10 குழந்தைகள் அந்த மாதிரிலாம் இப்ப இல்ல. அது சத்து இல்லாம போனதுனால இருக்கலாம், உடல்ல சத்து இல்லாத அமைப்புல கூட இருக்கலாம். இந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை நல்லா இருக்கும், ஒரு குழந்தை அறிவா இருக்கும், ஒரு குழந்தை கொஞ்சம் சிந்தனை திறன் கம்மியா இருக்குன்னு சொல்லுவேன். அதுல எந்த குழந்தைங்கிறது அவங்க ஜாதகத்தை பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டான உணர்ந்த விஷயங்கள். இதெல்லாம் நான் உணர்ந்த விஷயங்கள். எத்தனையோ விஷயங்கள் இன்னும் இருக்குது, ஆய்வு நோக்கில் பாருங்க. கண்டிப்பான முறையில் சிசேரியன் குறிக்கும் பொழுது நான் சொன்ன பெற்றோர் ஜாதகங்களையும் பார்த்து அவர் என்ன துறையில் இருக்காங்கிறதையும் பார்த்து குழந்தைகளை ஒப்பிட்டு அதோட தரத்தை அறிந்து நம்ம குறிச்சோம்னா வெகு சரியாக இருக்கும். ஒரு கேட்ட உடனே நல்ல நேரத்தை நம்ம குறிச்சு கொடுத்தோம்னா அவங்க அந்த பெற்றோர் ஜாதகத்துல குழந்தையின் திறன் கம்மியா இருந்தா நல்ல நேரத்துல எடுக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. மருத்துவர் யாராக இருந்தாலும் கிரகங்கள் பரம்பொருள் தான் செயல்படும். அப்ப அந்த முறையை தான் எடுக்க முடியும். ஆனால் நுட்பமா உணரலாம். எனக்கு உணர்ந்ததை நான் அனுபவப்பட்டு சொன்னதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறீங்க, ஆர்வலர்கள் புரிஞ்சுக்கோங்க, தொழில்முறை ஜோதிடர்கள் புரிஞ்சுக்கோங்க. அதிக ஆர்வலர்கள் கண்டிப்பா அவருக்கு புரியும். ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க, நண்பர்கள், ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா புரியும். பட்டுக்கோட்டை சேர்ந்த அன்பு சகோதரி மாயவரம் ஜோதிடர் விசால் விபரதன், ஐலவன் ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஆர்வலர், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய ஆத்ம நண்பர் மதுரை அருள்முருகன், அவர் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர். இன்னும் நிறைய பேர், சிவகுமார் ஈரோடு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சொல்றதுக்கு அதாவது படக்குன்னு மனசுல வரல, ஆனா சொல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சிசேரியன் அமைப்புகள் வேணும்னா உங்க 2 பேர் ஜாதகத்தை அனுப்புங்க, அதுக்குண்டான கட்டணத்தை கொடுங்க. துல்லியமான நேரத்தை நான் எடுத்து தர்றேன். இதுல ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறேன். எல்லாமே எதனால சொல்றேன், ஐயா அவர்களுடைய மாண்பு நிலை, எனது முதன்மை குருநாதர் அவர்களுடைய ஆசியாலும் இறைவனுடைய கிருபையாலும் சில விஷயங்களை
ஜோதிடம் எதில் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்கிறேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் தருகிறேன். நன்றி, வணக்கம்.